பக்கத்து கூட ஒரு ஆள் சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கிரேவி தான் செய்ய போறோம். மட்டன் கிரேவி வந்து எப்படி செய்ய போறோம்னா ஒரு 6 கிலோ கறியை வச்சு மட்டன் கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். உப்பு வச்சுக்கலாம். ஆயில் வந்து 1/2 லிட்டர் அளவு ஊற்றிக்கலாம். பட்டை 2 கிராம் போட்டுக்கலாம். ஏலக்காய் 2 கிராம் போட்டுக்கலாம். கிராம் 2 கிராம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தோன்னா நம்ம வந்து அளவு வந்து பார்த்தோன்னா 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். மொத்தம் 1.5 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம் வந்து 1/2 கிலோ போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து முழு மிளகாயா போட்டிருக்கோம். 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்க நம்மளுக்கு கலர் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கிற வெங்காயம் 1/2 கிலோ. இஞ்சி வந்து 250 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து 150 கிராம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 20 தடவை வந்துருக்காங்க. 20 பேர் பக்கத்து கூட ஒரு ஆள் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ அளவுக்கு 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 20 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஒரு 20 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். கல்லுப்பு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டால் சரியா இருக்கும். தண்ணி வந்து ஒரு 10 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் கழிச்சு சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சாதான் நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக வந்து எரிஞ்சாதான் கொஞ்சம் வந்து பீசஸ் எல்லாம் நல்லா இருக்கும். மூடி போட்டுக்கலாம். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேங்காய் அளவுக்கு எடுத்துருக்கு. சோம்பு வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகம் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு. மிளகு வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு. கசகசா
20 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். முந்திரி வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்மளுக்கு பார்த்தோன்னா 20 நிமிஷம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அருமையாக வந்து கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். மல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். மூடி போட்டு கரெக்டா ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுக்கலாம். சிம்லயே இருந்தால் நம்மளுக்கு ஸ்பீடா கறி வேகும். நம்மளுக்கு பாருங்க, நம்ம வந்து அரை மணி நேரம் சொன்னோம், 3/4 மணி நேரமே விட்டுருக்கோம். பாப்பா எப்படி இருக்குன்னு. கறி பாருங்க பாருங்க, அருமையாக வந்துச்சு பாரு பீஸு பாருங்க. நம்ம ரெடி பண்ண மசாலா ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலா ஊற்றிக்கலாம். லைட்டாக அந்த மசாலா தண்ணி அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். உப்பு வரைக்கும் தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. மச்சான் இங்க சூப்பரா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு.